Hey, this is Venkat for venkafin.com. Tata ஏ மகாரக்ஷா சுப்ரீம் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட். இது 15 லேக் மேலே ஆனுவல் இன்கம் இருந்தால் அந்த ப்ராடக்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் ரொம்ப கிளியராக இருக்கணும். மற்றபடி ஓகேவான ப்ராடக்ட் தான். எனக்கு இதோட பெட்டர் ப்ராடக்ட் வந்து சம்பூர்ண ரக்ஷா சுப்ரீம் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு சில நேரம் எனக்கு மகாரக்ஷா சுப்ரீம் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மாத்திரம் நான் இஷ்யூ பண்ணுவேன். என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இஃப் யூ பிலீவ் இன் ஸ்லோ தாட்ஃபுல் பையிங் அலோன் கன்சல்ட் மீ. பொறுமையாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் கன்சல்டிங் ஃபீயே ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பொறுமையாக பண்ணணும். ஒருத்தங்களை வந்து வாங்க சொல்லி அவங்கள சேஸ் பண்ணி கால் பண்ணுறது வந்து என்ன ஆகும்னா, அவங்களே யோசிக்காமல் வாங்குறாங்க. இந்த மகாரக்ஷா சுப்ரீம் மாத்திரம் 4-5 பேர் கன்சல்டிங் பண்ணிட்டாங்க இந்த மாதம். 4-5 பேர் மாதத்துக்கு எப்படியும் 4-5 பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. 4-5 பேரும் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா என்ன ஒரு சும்மா கன்சல்டிங் மாத்திரம் யூஸ் பண்ணிப்பாங்க. தட் வில் பி வெரி வெரி பெயின்ஃபுல். ஏன்னா நான் பிஸ்னஸே கேட்க முடியாது. ஹேவிங் செட் தட், இஃப் யூ ஆர் கோயிங் டு கன்சல்ட் வித் மீ, அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு பே கன்சல்டிங் ஃபீ. அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அது வந்து என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா, அதே ஆன்லைன் டிஸ்கவுண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் ஐ ஹவ் டு கம் டவுன் டு தட். செகண்ட்லி, நீங்களும் ஒரு 3-4 நாள் யோசிச்சுட்டு ஒரு எக்ஸ்போர்ட் அட்வைஸ் வாங்கிட்டு தென் யூ ஆர் இன்வெஸ்டிங். அது வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு கன்சல்டிங் பண்ணணும் இல்லாமல் தேவர் லைக் இன்னும் லிட்டில் இஷ்யூஸ் இங்கே ஹியர் அண்ட் தேர் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. ஹேவிங் செட் தட், இந்த ப்ராடக்ட் வீடியோ கிடையாது, இருந்தாலும் ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துறேன் நான். இதில் வந்து டேர்ம் அண்ட் டேர்ம்லெஸ், அதாவது மகாரக்ஷா சுப்ரீம் அந்த ப்ராடக்ட் பேர் வந்து, இது வந்து 15 லேக் மேலே ஆனுவல் இன்கம் இருக்கணும். அது ஒரு மெயின் கிரைட்டீரியா. அது பியூர் ரிஸ்க் ப்ராடக்ட் தான். இது 18 to 65 எல்லாருமே வாங்கலாம். இதில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டாகவே டேர்ம் பேயர் ஆக்சிலேட்டர் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. அதாவது டேர்மல் இல்னஸ்னா என்னன்னா, தீரா வியாதி, அதாவது அதுக்கப்புறம் அவங்க வந்து 6 months மேலே இருக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்படி ஏதாவது இந்த பாலிசி ஓடருக்கு வந்துச்சுன்னா, சம் அஷ்யூர்டில் 50% அவர் உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒருத்தர் 5 crore எடுத்துருக்காங்கன்னா 2.5 crores அவர் உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. ஆனால் இது டேர்மினல் இல்னஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் கிடையாது. சரிங்களா? அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு. 2-3 ரைடர் எனக்கு மற்ற ரைடரில் பார்த்தீங்கன்னா இதில் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்கு. அப்புறம் ஏடிபிடிங்கிற பெர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடர் இருக்கு. அப்புறம் ஆக்சிடென்டல் ரைடர் இருக்கு. ஹேவிங் செட் தட், ப்ராடக்ட்ல வந்துட்டு லைஃப் ப்ளஸ் ஆப்ஷனுங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம். அது லைஃப் செக்யூர் ப்ளஸ்ங்கிறது, லைஃப் ப்ளஸ்ங்கிறது வந்து ஐ பிலீவ் இட்ஸ் லைக் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். லைஃப் செக்யூர் ஆப்ஷன் அப்படிங்கிறது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். ப்ராடக்ட் வந்து பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான். ஏதாவது ஆச்சுன்னா ரிஸ்க்கை கவர் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மிக்ஸ் எதுவுமே கிடையாது இதில். நிறைய பேர் எதில் மிஸ் அவுட் ஆகுறாங்கன்னா, ஒரு பொறுமையாக அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு செஷன், அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் டைம் கிடச்சிட்டு, ஓகே இவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம இப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அதை டிசைன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் கன்சல்டிங் பண்ணுங்கள். எது கஷ்டமாக இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயம் எனக்கு வந்து இது பெட்டராக இருக்குமேன்னு தோணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்கிறதுனால தி ஃபீல் அப்செட் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கவங்க, யூ குட் ஆல்வேஸ் ஆப்ட் மை கன்சல்டிங் சர்வீசஸ். எகெயின், இட்ஸ் நாட் ப்ராடக்ட் வீடியோ, இது வந்து சைக்காலஜி வீடியோ. வாங்கினப்பறம் கன்சல்டிங் பண்ணுறாங்க, காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. கேட்டால் இப்போ தான் வீடியோ பார்த்துங்கிறாங்க. ஒரு சில பேர் முன்னாடியே பார்த்துருக்கேங்கிறாங்க. நீங்கள் கன்சல்டிங் ஃபீ கேட்கறதுனால நான் ஆன்லைனில் வாங்கிட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏன் அதுக்கப்புறம் கன்சல்டிங் பண்ணுறாங்கன்னு தெரியல. தென் தே வாண்ட் டு ரிவ்யூ திஸ். ஐ ஃபீல் பேட் அபவுட் இட். இப்படி தான் தமிழ்நாடுன்னு ஒன்று சொன்னார், என்னை யூஸ் பண்ணிக்குது. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இது ப்ராடக்ட் வீடியோ கிடையாது. ப்ராடக்ட் வீடியோ வேற என்ன இருக்குது? இட்ஸ் பியூர் ரிஸ்க் ப்ராடக்ட். பட் இது வந்து நிறைய சம் பீப்புள் ஆர் டேக்கிங் திஸ் ப்ராடக்ட் ஃபார் 50 crore, 40 crore, 15 crore, 10 crore. ஒரு சில பேர் தான் 2 crore. ஏன்னா மினிமம் சம்மர்ஷூட் 2 crores, இதில் 2 crores, 3 crores, 5 crores எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ப்ரீமியம் செலவு பண்ணும் போது 2-3 ப்ராடக்டை டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் அதோட ப்ரீமியம் பார்க்கணும். அதுக்கப்புறம் எது பெனிஃபிஷியல்னு உண்மையாகவே நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கணும். இதுக்கு வந்துட்டு சேல்ஸ் டிரைவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு போய் இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. சேல்ஸ் டிரைவனாக இல்லாமல் பொறுமையாக பண்ணணும்னு நினச்சா மாத்திரம் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. வேற என்ன சொல்கிறேன்?